ஸோ ஹாய் எலக்ட்ரானிக் லவர்ஸ், இது வந்துட்டு ஆல்ரெடி இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடய வந்துட்டு இப்போ பேரலாக ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். இது எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணுங்கிறது ESP32 கேமில் ஒரு சர்வர் கொடுத்துருப்பேன். அந்த சர்வரில் நீங்கள் பார்த்துக்கிட்டு NodeMCUவில் நாங்கள் பிளிங்க் சர்வரை வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிளிங்க் சர்வரோட இமெயிலையும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவோம். அது எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறங்க அடுத்ததில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் மொபைலில். இதை வந்துட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் மொபைலில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி மேலே வந்துட்டு ESP32 கேமரா வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கீழே கண்ட்ரோல் பேட் வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு நீங்கள் உங்கள் ரோவர் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த அட்வான்ஸாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இண்டிகேட்டர்லேருந்து ஜிபிஎஸ்லேருந்து எல்லாமே கொடுக்க போகிறோம். ஏன் எல்லாமே வந்துட்டு பேசிக்காக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு பேசிக் தான் வந்துட்டு செய்ய போகிறோம். அதுலேருந்து அட்வான்ஸாக நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அது போக ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அது சேல்ஸுக்கும் பண்ணியாச்சு, கஸ்டமர்கிட்ட கொடுத்து நல்ல ரிவ்யூ வந்திருக்கு. அதனோட கோடிங் ப்ளஸ் சர்க்யூட் டயக்ராம் வந்துட்டு நம்மகிட்ட ஜிப் ஃபைலில் இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்துட்டு எர்த்குவேக் டிடெக்ட் பண்ணுறது. எதை வச்சு அப்படின்னா ஆர்டினோ நேனோ எல்சிடி டிஸ்பிளே ப்ளஸ் வந்துட்டு ADXL 345 அப்படிங்கிற ஒரு ஆக்ஸலரோமீட்டர் சென்சாரை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பஸர் அதிகமாக வந்து வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு பஸர் அடிச்சிடும். இந்த ப்ராஜெக்ட் யாருக்காவது வேணுன்னா எனக்கு DM பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதனோட ப்ராஜெக்ட் ஃபைல் வந்துட்டு அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? பாய் எலக்ட்ரானிக் லவர்ஸ்.